என் துத்தா சல்லக்குட்டி டே கேர் போகுது. என் துத்தா சல்லக்குட்டிய மிஸ் பண்ணுவேன் நான் ரொம்ப. அம்மு நான் என்ன பண்ணுவேன் அம்மு உன்னை விட்டுட்டு சொல்லு. உன் டே கேர் என்ன பண்றது? டே கேர் விட போறேன். சல்லத்தா டே கேர் ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு 13 மார்ச் 2025. ஃபர்ஸ்ட் அண்ணிய டே கேர்ல விட போறோம். இன்னைக்கு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் வாரத்துக்கு இப்போதைக்கு டிசைட் பண்ணிருக்கிறது. இங்க பாருங்க, இதனாலதான் டே கேர் விட போறோம். இந்த பொண்ணு சமாளிக்க முடியலடா. அப்போ இருந்தாலும் நான் மிஸ் பண்ணுவேன். சல்லக்குட்டிய மிஸ் பண்ணுவேன். ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீ என்ன மிஸ் பண்ணுவியா? கழட்டணும். கொலுசு கழட்டியாச்சு. இப்ப செயினை கழட்டணும். அன்னைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆமா, அன்வி நிறைய கத்துக்கும். மெயினா அதுக்காக தான் அன்வி செல்லம் ரொம்ப நிறைய அன்வி செல்லம் நிறைய கத்துக்கும். அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நிறைய பேச்சு வரும். மெயினா இங்கிலீஷ்ல தான் வரும் போனா. அதுக்கப்புறம் தமிழ்ல கொண்டு வரணும். தமிழ்லாம் பேசாம இருக்க கூடாது மாமா. தமிழும் பேசணும், உருதுவும் பேசணும். சரியா? சைடுல பேச அன்வி 3 லாங்குவேஜ் பேசலாம் மாமா. உருது பேசினா ஹிந்தி பேசுற மாதிரிதான் இல்ல மாமா. 3 லாங்குவேஜ் பேசணும் சொல்லலாம். கிளம்பணும். ஆல்ரெடி மணி 10 ஆயிடுச்சு. 10 மணிக்கு விடுறோம்னு சொல்லியிருந்தோம். 10 ஆயிடுச்சு. என்ன சாப்பிட போகுது எது சாப்பிட போகுதுன்னு தெரியல. காலையில சாப்பாடு குடுக்கல, பால் மட்டும் தான் குடிச்சது. சோ பால் குடிக்காம இருக்குமானே தெரியல. இன்னைக்கு போய் விட்டாதான் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். டே கேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 600 மீட்டர்ஸ் தான். நடந்தே போய் கூட்டு வரலாம். நிறைய இருக்கு இந்த சரௌண்டிங்ல. ஆனா வந்து இது ரொம்ப பக்கமா இருக்கு. நானே போய் கூட்டு வந்துக்கலாம் எப்ப வேணாலும். டிரைவிங் வேற தெரியாது. கரெக்ட், டிரைவிங் வேற தெரியாது. ஆமா, இனிமேல் கத்துக்கணும். அண்ணியா வந்து டே கேர் விட்டுது. சோ அன்னிக்கு வந்து ஒரு மூட்டை கட்டியாச்சு. 2 சிப்பரு, அப்புறம் வந்து ஒரு விளையாடு டாய், அப்புறம் ஒரு ஆப்பிள். அவங்க எல்லாமே கொடுத்துருவாங்க. நாப்பி எல்லாமே கொடுத்துருவாங்க. அவங்களே இது பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. சாப்பாடு எல்லாமே கொடுப்பாங்க. நம்ம ஊர் சாப்பாடு கிடையாது, அவங்க ஊர் சாப்பாடு. சாண்ட்விச்சஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. மெனு வச்சிருக்காங்க. ஸோ இந்த நாளைக்கு இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது சாப்பிடுறதா இல்லையான்னு தெரியல. அப்புறம் வந்து இது கம்ஃபர்ட் தூங்கும் போது போத்துட்டு தூங்குறதுக்கு. அப்புறம் 2 சேஞ்சிங் ட்ரெஸ், 2 ஒரு டவல், அப்புறம் இந்த 2 சிப்பர் தண்ணி கொண்டு இது கொண்டு. ஸோ அவ்வளோதான். அந்த எப்படி 2 கையை எடுத்துட்டு உட்காந்துட்டு பாருங்க. பாய் சொல்லுங்க. பாய் 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 பாய். கை ஆட்டுது. பாய் பாய். இங்க பாருங்க மேடம், 2 கையும் எடுத்துட்டு பெல்ட்ல இருந்து கொஞ்சம் லைட்டா லூஸா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டா அதுல இருந்து கையை எடுத்துட்டு நாங்க வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரீட் இது. அப்புறம் இப்ப வரது பாத்தீங்கன்னா சிக்னல்ல 2nd ஸ்ட்ரீட். ஓ 3rd, இது 2வது ஸ்ட்ரீட். இதுவா? இதுவா? ஆமா கரெக்ட். இதான் இதான். ஸோ இது 3வது ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்ல தான் டே கேர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எங்கடா? டெட் எண்டா? ரைட் தான். அதான் ஆக்சுவலி இது வீடு தான். வீடை வந்து டே கேரை கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அன்விய டே கேர்ல விட போறோமே. அன்வி மூஞ்சி பாருங்க. டே கேர் ஃபர்ஸ்ட் டே. தூங்கி எந்திரிச்சு தான் வருவாங்க காலையில. டே கேர் ஃபர்ஸ்ட் டே. நாங்க வந்து அன்வியை டிராப் பண்ண வந்திருக்கோம். இதுதான் பாத்தீங்கன்னா டே கேர் அன்வியோடது. Good morning. That was
பாப்பா விட்டுட்டோம், அழுறத கேக்குறீங்களா? ரொம்ப அழுதுட்டே இருக்கா. No, I'm taking myself. Yeah, அழுதுட்டே இருக்கா ரொம்ப இன்னும். பாவமா இருக்க பாக்குறதுக்கு. அழுதுட்டேதான் இருக்கா. கொஞ்சம் நிறுத்தினாளா? நீ உன்னை பாத்துச்சா? கேக்குதா? 2 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால அவன் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகட்டும் அது வரைக்கும் அப்படின்னு விட்டதுல இருந்து அழுதுட்டேதான் இருக்கா. நிறைய பசங்க இருக்காங்க. அழமாட்டா, அவளுக்கு என்னமோ தெரியல. இல்ல, அவ 2 பேர் போயிட்டு விட்டோமா, அவளுக்கு சம்திங் தெரியுது இப்போ, அதனால ரொம்ப அழுதுட்டே இருக்கா. இப்ப கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கா, டக்குன்னு செட்டில் ஆயிட்டா. ஆனா அடிக்கடி அழுவான்னு நினைக்கிறேன். இங்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க கத்தீஜா சின்ன பாப்பா இருந்துச்சுல, நாங்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கும் போது, அது இப்ப பெரிய பாப்பா ஆயிடுச்சு. அவங்க அம்மா வந்து இங்கதான் ஒர்க் பண்றாங்க. சோ அவங்க இருக்கிற ஒரு தைரியத்துல வந்து நம்ம இங்க சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சேர்த்தோம். ஸோ இங்கே ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பில் வந்து அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து எப்போ நாப்பி சேஞ்ச் பண்ணுறாங்க, எப்போ தூங்குறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் அப்டேட் பண்ணுவாங்க ஃபோட்டோஸ் வீடியோஸோட. நம்ம வந்து வீட்டில் பார்த்துக்கலாம். பாருங்க, அங்கேயும் பண்ணி வச்சுருக்க அலங்கோலத்தை இங்கே அங்கே பேப்பர்லாம் கிழிச்சு வச்சு டெய்லி இதை எடுத்து க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஓபி அடிச்சிருவேன் க்ளீன் பண்ணாமல். ஆனால் இப்போ வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். பேப்பர் ஒன்று கிடச்சா போதும், ஒரு டிஷ்யூ பேப்பர் கிழிச்சு போட்டுருவா. அவள் இல்லாதப்ப எப்படி புலம்புற மாதிரிங்க. காலைல எழுந்திரிச்சு வந்தவொடனே இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே பின்னாடி ஓடியே வரும். 2 நாள் மிஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி 2 நாள், வாரத்துக்கு 2 நாள் அதெல்லாம் மிஸ் பண்ணுவேன். மறுபடியும் சாயந்தரம் வருவாள்ல, அதே மாதிரி சுற்றுறதுக்கு பின்னாடி. சாயந்தரம் வந்து அவங்க விளையாடி டயர்டாக இருந்தாங்கன்னா உடனே தூங்கிடுவாங்க. ஸோ மீதி இருக்கிற 3 நாள் தான் அவங்கள வச்சு என்ஜாய் பண்ணிக்கணும். ஒரு பக்கம் நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணுறேன், அவள் இருக்கணும் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அனுப்பாமல் இருக்க முடியாது. கொஞ்சம் லேட்டாக விட்டோன்னா அதெல்லாம் அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் சீக்கிரமாக விட்டோன்னா அவள் எல்லாமே சீக்கிரமாக அடாப்ட் பண்ணிப்பா. சாப்பிட்ற ஹேபிட் ஆகட்டும் எல்லாமே. ஏன்னா இப்போ இது வரைக்கும் அவள் கையிலேருந்து அவள் சாப்பிட்றதே கிடையாது. டே கேர்லலாம் அவங்க பழக்கப்படுத்துவாங்க, அவங்களே வந்து கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்னலாம் ஹெசிடேட் பண்ணுறோமோ அதெல்லாம் அவங்க பண்ண வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்து 2:40 ஆகுது. அன்வி வந்து டே கேரில் போயிட்டு 10:30க்கு விட்டோமா, 10:15 அந்த மாதிரி விட்டோம். அழுதுகிட்டே இருந்தா, ஒரு 1/2 மணி நேரம் அழுதுகிட்டே இருந்தா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகி நல்லா விளையாடிட்டு இருந்தாலாம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த பாதி ப்ரெட் அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஆப்பில். ஸோ பாதி ப்ரெட்டு சாப்பிட்ருக்கா. அதுக்கப்புறம் ஒரு 4 ஃபோட்டோஸ் அமைச்சிருந்தாங்க விளையாடுறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாதி யோகர்ட் சாப்பிட்டா, அந்த தயிர் இருக்கும்ல அது கொஞ்சம் சாப்பிட்டா. அது எவ்வளோ கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து பாதி சாப்பிட்டா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பால் குடிச்சா. அதுக்கப்புறம் 12:30க்கு தூங்கிட்டு இப்போ வந்து 2:30 ஆகுது. இப்போ எந்திரிச்சிருக்காலாம். யூஸ்வலியும் ஒரு 3 hours தூங்குவா. ஸோ அங்கே போயிட்டு வந்து தான் பார்த்துருக்கா. நான் ஆக்சுவலி தூங்க மாட்டான்னு நினச்சேன். ஏன்னா பால் குடித்தா மட்டும்தான், நான் ஃபீட் பண்ண மட்டும்தான் அவள் தூங்குவா, இல்லைன்னா தூங்கவே மாட்டா. ஸோ சந்துரு இந்த ஆஃபீஸ் போயிட்டாரு. இது வேற சைல்ட் லாக் போட்டிருக்கோம், அது ஞாபகமே இல்லாமல் என்ன பண்ணுறது, ஓப்பன் பண்ணிடுறது. ஷூர் அம்மா பிச்சுக்கிட்டு வந்துச்சு. இது மட்டும்தான் பிச்சுது. இது மாதிரி லாக் பண்ணியிருப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. இன்னைக்கு வெனஸ்டே, ஃப்ரைடே விடலான்னு. எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தேர்ஸ்டே கூட விடணும். அன்னைக்காக ப்ராம் எடுத்துகிட்டு போகிறேன்.
சந்துரு வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. அவளை காலையில் ட்ராப் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ன்றதுனால காலைல ட்ராப் பண்ணாரு. அப்படி இல்லைன்னா டெய்லி கிட்ட காலையில் நான் தான் ட்ராப் பண்ணி கூப்பிட்டு வரோம். வர உட்காரவே மாட்டா. ஸோ அவளுக்கு வந்து பாட்டு போட்டுட்டு மொபைலில் அதுக்கப்புறம் அழுத்தி உட்கார வைக்கணும். அப்போ தான் ட்ராமில் உட்காருவா. ஸோ இது வந்து அங்கே சிக்னல் தெரியுது பாருங்க, அந்த சிக்னல் கிட்ட ரைட் எடுக்கணும். இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுக்கணும். பெருசாக வேலையை பார்க்கல, வீடை க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன், கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன், வாழைக்காய் வறுத்தேன், லெமன் ரைஸ் செஞ்சேன், சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு டைமு. வேற என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினேன். ஸோ அவ்வளோதான். அதுக்குள்ளே மணி 2:30 ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்களேன். அழகா இருந்தா காடு மாதிரியே இருக்குல்ல. இங்க யாரோ இறந்துருக்காங்க போல, குழந்தை யாரோ. இந்த மாதிரி இந்த குழந்தை இறந்துருக்கு இந்த இடத்துல. இந்த மாதிரி போஸ்ட் கம்பம் இது ஆக்சுவலி. இது மாதிரி முட்டி யாருன்னா இறந்துருந்தாங்கன்னா அது எந்த இடம்னு பார்க்க மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து வச்சிருவாங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம். நல்ல கிளி சவுண்ட் வருதுல்ல, நிறைய கிளி இருக்கு போல இந்த மரத்துல. தெரியுதா, அங்கதான் இருக்கு கிளி. கலர் கலரா இருக்கு பாருங்க கிளி. அண்ணியை கூப்பிடாம என்ன நான் காட்டுறேன் பாருங்க. இதோ இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல ஒரு கிளி இருக்கு, கலர் கலரா இருக்கு பாருங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒன்று இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு கிளி இருக்கு. அழகா அந்த பூவை சாப்பிட்டு உட்காந்துக்குங்க, தெரியுதா? இங்க ஒன்று இன்னொன்று இருக்கு. அண்ணியை கூட்டிகிட்டு வரேன். போகிறதுக்குள்ளேயே மணி 3 ஆகிடும் போல். 2:40 தான் வீட்டில் வந்து கிளம்புனேன், 2:50 தான். ரூம்லாம் மூவ் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே அழகாக இருக்குல்ல. வந்துட்டேன். அன்வியோட எக்ஸ்பிரஷன் பிடிக்கலான்னு பார்த்தா இவங்க வேறு அவ்வளோ போட மாட்டாங்க. அன்வியை பார்த்தீங்களா, நம்ம அன்வியை பார்த்தீங்களா, கிண்டியிலேருந்து கூட்டு வந்துட்டோம். சாரி, கிண்டியிலேருந்து டே கேர்லேருந்து கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். அன்வியை பிக் பண்ணியாச்சு, உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். கோகுமலன் பார்த்தா தான் மேடம் வந்து உட்காந்துருக்காங்க பொறுமையா, இல்லைன்னா உட்கார மாட்டுறாங்க. காலு என்னடி இது, காலு தலை குத்தி 2 மணி நேரம் டே கேர் அமிச்சா 2 மணி நேரம் படுத்து தூங்கிட்டு வரா. 2 மணி நேரத்துக்கு மேல மேடம். போயிட்டு குளிப்பாட்டின வேற இவங்களுக்கு இப்போ. ஓய் 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 தலைக்குத்தி ஒரே அழுக. என்னை பார்த்தோன்னே அப்படி பொங்கிட்டு வந்துருச்சு அழுக. அன்னைக்கு கொஞ்ச நேரம் என்கிட்ட வர வரைக்கும் வந்து அழு நிப்பாட்டவே இல்லை, செம்ம எக்ஸ்ட்ரீம் அழுக. கொஞ்ச நேரத்துக்கு அழுதுட்டு இருந்திருக்கா. அங்க டே கேர்ல இருக்கிற அந்த ஸ்டாஃப் மேலேயே ஏறி உட்காந்துட்டு இருக்கா எப்ப பார்த்தாலும். லாடு லபகதாஸ் மாதிரி உட்காந்துருக்காங்க இவங்க. ஆளை இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று வச்சுக்கிட்டு.
அன்வி உட்காருமாம்மா, உட்காருங்க. அம்மா வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டோம். லாஸ்டா ஒரு வீடு ரெட் கலர் கூரை தெரியுதுல்ல, அதான் எங்க வீடு. இங்க பாருங்க, அன்வி மேடம் குளிச்சிட்டு இருக்காங்க. டே கேர் போயிட்டு வந்துட்டு குளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கிளீனா இருக்காங்க. ஃபுல்லாவே எடுத்து மேல வச்சிருக்கேன். அந்த டப்போட கீழே கவுத்துவான். கவுத்திட்டு ஒண்ணு ஒண்ணா இங்க ஃபுல்லா வந்துடும். இப்போ குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா உட்காந்துருக்காங்க. இப்ப அடே அதை எடுத்தா மாறிடும்டா. ஓடுறான் புடி புடி அவனை புடி 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 அவனை புடி.